சுடலைமலை சுவாமிநாத சுவாமிக்கு அரோகரா. நம்ம தமிழ் கடவுள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இப்ப இருக்கிறது சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுங்க. நம்ம இப்ப கிளம்ப போற யாத்திரை பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த ஏர்போர்ட்ல இருந்து நம்ம பூனே மாநகருக்கு போய் சென்றடைகிறோம். இந்த காலம்பரை இண்டிகோ ஃபிளைட் எடுத்திருக்கோம். 9 மணிக்கு இந்த ஃபிளைட்டுங்க. ஒரு 10-10:15 பூனே மாநகர் போய் சேர்ந்துருவோம். அதுல இருந்து நம்ம மகாராஷ்டிரால உள்ள அனைத்து சக்தி பீடங்களையும் பார்க்க போறோம். அனைத்து ஜோதிலிங்கங்களையும் பார்க்க போறோம். பல முக்கியமான சுற்றுலா ஸ்தலங்களையும் விநாயகர் ஸ்தலங்களையும் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம மகாராஷ்டிரால உள்ள அனைத்தையும் நம்ம கவர் பண்ண போறோம். 7 நாள் பயணம் இது. 7 நாளுமே நம்ம கூடவே வாங்க. மிக 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 அருமையான ஒரு கோயிலை பார்க்க போறீங்க. வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயணங்க இது. எனக்கு ரொம்ப நாள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு பயணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கோயிலெல்லாம் முதல் முறையா நம்ம பார்க்க போறோம். என்னோட பயணம் முதல் முறை இப்ப தொடங்குது. இது கூட நீங்களே வாங்க. நீங்களும் இந்த புண்ணிய பலனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம். இப்ப இன்னையில இருந்து நம்ம தினமுமே தமிழ் கடவுள் சேனல்ல ஒவ்வொரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்குங்க. அதனால மறக்காம தமிழ் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. இதன் மூலமா உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் 3 புண்ணிய பலன்களை நீங்க கிடைக்கணும் உங்களுக்கு. ஏன்னா இப்ப ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தினமும் ஒரு பாக்கெட்ல ஒரு புண்ணியம் உங்களுக்கு விழுந்துகிட்டே இருக்கும். அப்லோட் ஆகிட்டே இருக்கும் வீடியோ. அது ஒரு புண்ணியம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாக்குறது மூலியமா அந்த கோயில்களை நீங்க தரிசிக்க முடியுது பாத்தீங்களா, அது ஒரு புண்ணியம். அதே மாதிரி பாக்கிறதா கூட நீங்க காதால கேக்குறீங்க பாத்தீங்களா, அதுவும் ஒரு புண்ணியம். கிட்டத்தட்ட 3 புண்ணியங்கள் தினமும் உங்களை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த 3 புண்ணியங்களும் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தமிழ் கடவுள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இப்ப அழகா நம்ம ஃபிளைட் பூனே ஃபிளைட் இண்டிகோ ஃபிளைட் மேல ஏறிட்டு இருக்கு. அற்புதமான ஒரு தருணம் இது. முதல் ஃபிளைட்ல போறவங்க ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு அனுபவமா இருக்கும். மேல ஏறதும் சரி, கீழே இறங்குறதும் சரி. இந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டை நீங்க எல்லாருமே அனுபவிக்கணும்னு நம்ம எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறோம். எல்லாம் வல்ல முருகன் பெருமானையும் வேண்டிப்போம். அருமையா நம்ம ஃபிளைட் மேல ஏறிட்டு இருக்கு. ஒரு அற்புதமான பயணம் அது. தினமும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ வந்துட்டே இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. அதனால கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னை மாநகரத்தை மேல நம்ம பறந்துட்டு இருக்கோம். இப்ப ரொம்ப ஒரு அருமையான தருணம் இது. ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு தருணம் கூட சொல்லலாம். சக்தி பீடங்கள், ஜோதிலிங்கங்கள் அனைத்தையுமே பார்க்க போறோம். அதோட தர வரலாறையே நம்ம காதால கேட்க போறோம். அந்த புண்ணிய பலனை உங்க எல்லாருக்கும் கிடைக்கும்னு நம்ம வேண்டிக்கிறோம். பிளைட் மேல இப்ப லேண்ட் ஆயிடுச்சு. இங்க இருந்து ஒரு 1 hour தான் பூனே ஏர்போர்ட்டை போயிட்டு ரீச் ஆயிடலாம். ஏர்போர்ட்டுக்கு கிட்ட ஒரு 2 hours முன்னாடி வரணும்னு சொல்லுவாங்க. நீங்க 2 hours முன்னாடி போங்க. கேம்பஸ்லயே உங்க வண்டியை நிப்பாட்டிட்டு பக்கத்துல உள்ள ஸ்நாக்ஸ் கடை A to B எல்லாமே இருக்கு பக்கத்துல. டீ சாப்பிடணுமா சாப்பிடுங்க, டிஃபன் சாப்பிடணுமா அழகா சாப்பிடுங்க. எல்லாமே கேம்பஸ்க்கு வெளில உள்ள கடையிலே சாப்பிட்டுருங்க. ஏன்னா ஏர்போர்ட் கேம்பஸ்குள்ள வந்தீங்கன்னா வெளில விற்கிறதுக்கும் உள்ள விற்கிறதுக்கும் ஒரு 10 மடங்குல இருந்து ஒரு 15-20 மடங்கு கூட வருது ரேட்டு. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதனால என்ன ஸ்நாக்ஸ் வாங்கணுமோ எல்லாத்தையுமே ஏர்போர்ட் வெளில உள்ள கேம்பஸ்ல நீங்க வாங்கி ஒரு 5 கிலோமீட்டர் ஹேண்ட் பேக் இருக்கு நம்மளுக்கு. அதனால நீங்க உள்ள வச்சுக்கலாம் பேக்ல. என்னென்ன வேணுமோ குழந்தைங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துங்க. ஃபிளைட்ல போயிட்டு நீங்க அழகா சாப்பிட்டே போகலாம். ஏன்னா ஃபிளைட்டுக்குள்ள வர ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அடுத்தவங்க நம்ம வாங்கி சாப்பிடும்போது நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம குழந்தைங்களும் பார்ப்பாங்க. ஆனா வெளியே எடுத்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டாவும் இருக்கும், ரொம்ப தரமாவும் இருக்கும். இப்ப ஃபிளைட் மேல லேண்ட் ஆயிடுச்சுங்க. மேல வானத்துக்கிட்ட நோக்கி மேகத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. சூரிய பகவானோட அருளாசியம் வாங்குறோம். இப்ப பகல் டைம் இல்லையா, எப்பயுமே ஃபிளைட்ல பகல்ல போகும்போது ரொம்ப அருமையா இருக்கும். மேகங்களை பார்த்துட்டு இருக்கோம். எப்பயுமே கீழே இருந்து மேகத்தை பார்ப்போம். இப்ப மேல இருந்து நம்ம மேகம் நம்மளுக்கு கீழே இருக்கிறத பாக்குறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும் அது. ஏன்னா மேகத்தை ரொம்ப கிட்டக்க நம்ம பாக்குறோம். இப்ப அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல போகும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நைட்டு போகும்போது இதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால பகல்ல போனீங்கன்னா அது விண்டோ சீட் கார்னரா அமைஞ்சிச்சு இன்னைக்கு. அதனால எல்லாத்தையுமே நீங்களும் பார்க்கணுங்கிறதுனால ரொம்ப மெனக்கெட்டு எடுத்துருக்கோம். அற்புதமான ஒரு காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஃபிளைட் அழகா பூனே ஏர்போர்ட் லேண்ட் ஆயிடுச்சு. நம்ம செக் அவுட் பண்ணிட்டு அழகா நம்ம போறதும் லோனாவாலா. பூனே ஏர்போர்ட்ல இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு லோனாவாலா. லோனாவாலால இருந்து ஏகவீரா அம்மா டெம்பிளுக்கு வந்துட்டோம். இப்ப லோனாவாலால இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் அந்த ஏகவீரா தேவி அம்மா டெம்பிள். நம்ம பார்த்துட்டு கர்லா கேவ்ஸ்.
2000 ஆண்டு பழமையான ஒரு குகையை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுலலாம் மகாபாரதத்துல வர பாண்டவர்கள் 14 வருஷங்கள் வனவாசம் போது உள்ள தங்கியிருந்தாங்க. இங்க ஏகவீரா அம்மா வந்து பாண்டவர்களுக்கு காட்சி கொடுத்து எனக்கு ஒரு கோயில் எழுப்பணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டுட்டதாகவும் ஒரே ஒரு இரவுல இந்த கோயிலை கட்டி முடிச்சிருந்தாங்க பாண்டவர்கள் 5 பேரும். அவ்வளவு அற்புதமான கோயிலுங்க இது. இந்த கோயிலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோயில்ல உள்ள அம்மா வந்து சக்தி பீடமா கருதப்படுது. சதிதேவி அம்மாவோட வலது கை தோள்பட்டை விழுந்த இடமா வந்து இந்த ஏகவீரா அம்மாவோட கோயில் கருதப்படுது. இதே மாதிரி ஒரு கோயில் மகாராஷ்டிராவோட நாண்டேட் மாநிலத்திலையும் வந்து இருக்கு. ஏகவீரா அம்மாவோட திருமுகத்தை பாக்குறீங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான சாந்தமான அற்புதமான ஒரு திருமுகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு அற்புதமான மூலஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த ஏகவீரா அம்மாவை நம்ம வேண்டிப்போம். அனைவருமே சக்திபீடத்துக்கு வாங்க. உங்க தமிழ் கடவுள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினமும் ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கோம். நம்ம மகாராஷ்டிரா ட்ரிப்போ கூடவே இருந்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.